Welcome to Travelers Relate YouTube channel. Baymax oda review paakrom. Enada Baymax nu solrena nenikadinga. BMW 310 GS ku na Baymax nu per vechiruken. Vandi ena perusa irukku. Racing red irukkuங்கறனால Baymax nu per vechiruken. So BMW 310 GS Baymax oda review da paakaporom. Review na நான் பர்சனலாக இந்த வண்டியை வந்து ஒரு 1500 கிலோமீட்டர் ப்ளஸ் ஓட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வண்டியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, நீங்கள் இன்கேஸ் BMW 310 GS வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் பற்றி பேசிடுறேன். ஒரு அழகான லொக்கேஷன், ஒரு மலை பேக்ரவுண்டு, சுற்றி என் பின்னாடி பார்க்குறீங்களா ஒரு லேக். இது வந்து நான் லேபாக்ஷி போகிற ரூட்டில் குண்டிபண்டி ஃபோர்ட் பக்கத்தில் இருக்கிற லேக். லேக்கோட பேர் எக்ஸாக்டாக நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோட லொக்கேஷனும் பிங்க் பண்ணியிருக்கேன். 2 பிளேஸ் இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிற அந்த மலை அடிவாரத்து கீழே இருக்கிறது பிக்னிக் ஸ்பாட். அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இருக்காங்க. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வந்து கேம்ப் ஃபயர் அடிச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க. BBQ அதெல்லாம் பண்ணி. அந்த பக்கம் நம்ம ஆக்சசரிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். BMW 310 GS Baymax பற்றி. அதெல்லாம் வந்து அந்த லேக்கோட அந்த பக்கம் இருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ 2 தரமான ஸ்பாட் இருக்குது. லேபாக்ஷி ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா ஹைவேல வராமல் இந்த ரோட்டில் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. கம்மிங் பேக் டு தி வீடியோ. இப்போ வண்டியோட ப்ரோஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆப்வியஸாக நேமே ஒரு பெரிய ப்ளஸ் நம்மளுக்கு. ஏன்னா BMWங்கிற செக்மெண்ட்டை காரில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் பைக்குங்கிறது ரொம்ப கம்மி ஆளுக்கு தான் BMW பைக் ஓட்டுறது. ஸோ ரோட்டில் போகிறவங்க வரவங்க எல்லாம் நம்ம வண்டி தான் திரும்பி பார்ப்பாங்க. இது ஒரு நல்ல கெத்து ஃபீல் கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். கெத்தாக இருக்கும் பைக் டூர்லாம் போகிறதுக்கு. செகண்ட் வந்து சஸ்பென்ஷன். இந்த வண்டியோட சஸ்பென்ஷனை பற்றி சொல்லியே ஆகணும். கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு நான் ஓட்டிகிட்டு வந்தேன். ரஃப்லி அரௌண்ட் 420 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. எனக்கு ஒரு டயர்டு ஒன்றுமே ஃபீல் ஆகலை. 80லே க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தேன். வண்டி நார்மலாக இருந்து ஒரு 80ல் போகிறப்போ ஜிங் இப்படி ஒரு ஜம்ப்பு மட்டும் தான் இருந்துச்சு. சூப்பரான சஸ்பென்ஷன், செம்ம வேர்த். காசுக்கு ஏற்ற பணியாரம் வாங்கல, தமிழில் ஒரு பழமொழி மாதிரி. அதே மாதிரி தான் காசுக்கு ஏற்ற வண்டி. சஸ்பென்ஷனுக்காகவே நம்பி எடுக்கலாம் அந்த வண்டியை. அட்வென்ச்சர் டூரிங் செக்மெண்ட்டில் லெஸ் தேன் 400 cc பெஸ்ட்டு சஸ்பென்ஷன்னா அது BMW 310 GS தான். வண்டியோட மைலேஜ் சிட்டிக்கு வந்து எனக்கு 28 to 30 கிடைக்கிது மைலேஜ். ஹைவே க்ரூசிங்கில் ஒரு 80 கிலோமீட்டர் 70 to 80லே போகிற போது எனக்கு 35 சாலிடாக எனக்கு கிடச்சிது. அது நம்ம கோயம்புத்தூர் டு பெங்களூர் வீடியோவிலே நம்ம பார்ப்போம். தேர்டு ப்ரோஸ் என்னென்னா, இந்த வண்டிக்கு அவங்க கொடுத்துருக்கிற கூலிங் மெக்கானிசம், லிக்விட் கூல்டு இன்ஜின். இது ரேடியேட்டரை நல்லா ஒர்க் பார்த்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லை, கோயம்புத்தூர் டு பெங்களூர் நான் பைக் ரைடிங் வந்தேன். ஸோ 420 கிலோமீட்டரில் எனக்கு எலக்ட்ரானிக் சிட்டி டோலில் நான் செக்இன் பண்ணுற போது மட்டும்தான் அந்த டிராஃபிக்காக எனக்கு ரேடியேட்டர் ஆன் ஆச்சு. ஸோ கோயம்புத்தூர் டு எலக்ட்ரானிக் சிட்டி ஃப்ளைஓவர்னு பார்த்தீங்கன்னா 380 கிலோமீட்டர் ரஃப்லி. இந்த 380 கிலோமீட்டரில் ஒரு 5-6 இடம் பிரேக் எடுத்திருக்கேன். அதெல்லாம் விட்டுருங்க. ஆனாலும் 80ல் க்ரூஸ் பண்ணிட்டுருக்கிறப்போ ஒரு டைம் கூட எனக்கு வந்து கீழே இருக்கிற ரேடியேட்டர் ஆனே ஆகலை. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்தது 86 தான் டச் ஆச்சு. ரேடியேட்டர் எப்போ ஆன் ஆகும்னா 100 டெம்பரேச்சர் டச் ஆனால் மட்டும்தான் ஆன் ஆகும். அண்ட் கட் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்தா, இன்ஜின் டெம்பரேச்சர் பார்த்தா 95. ஸோ பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ரேடியேட்டர் எனக்கு ஆனே ஆகலை. ஹைவேல க்ரூசிங்க்கு ஒரு நல்ல இது. ஹீட்டு சுத்தமாக எனக்கு வரல. வண்டியோட ரைடிங்கும் சீட் ஹைட்டும் பார்த்துடலாம். 835 mm சீட்டு. டாலான அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஷார்ட் ஒரு 5-6லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் போகும். ஒரு நார்மல் ரைடிங் பூட்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டால் மேனேஜபிள் பண்ணலாம். பட் 5-10 அந்த 6+ இருக்கிறவங்களுக்கு வண்டி வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி ஏறுற பொசிஷன் ரிலாக்ஸ்டு பொசிஷனில் இருக்கும். ஹேண்டில் பார் பொசிஷனை நான் வரேன் ரைடிங் கம்ஃபர்ட்டுக்கு. இந்த ரைடிங் போஸ்டர்னு இருக்குல்ல, ஹிமாலயன் நான் ஏன் போகலன்னா, பழைய ஹிமாலயன் சொல்கிறேன் 411 எனக்கு இப்படி அப்ரைட்டாக இருந்துச்சு. அண்டு நான் ஹார்னட் ஓட்டிகிட்டு இருந்தபோது என்னோடய பிரேக்கிங் எல்லாமே எனக்கு இந்த லெக் பொசிஷன் இப்படி இருக்கும். இந்த ஒரு ஆங்கிள் வரும் எனக்கு. ஸோ அப்படி ஓட்டி பழகிற போது ஹிமாலயனில் எனக்கு வந்து அப்ரைட் பிரேக்கிங், இந்த பிரேக் பேட்ச், இந்த கீரை பொசிஷன் எல்லாமே அந்த ஃபுட் ரெஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இப்படி நான் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஹிமாலயனில். அது எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. BMW 310 GSக்கு எனக்கு ஹார்னெட்டில் ஓட்டின மாதிரி ஒரு மைல்டு ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஏன்னா கீர் ஷிஃப்டிங் இங்கே தான் இருக்குது, ஒரு சின்ன ஆங்கிள் பெண்டு. ரைடிங் பொசிஷனும் பார்த்தா ரிலாக்ஸ்டு பொசிஷன் இருக்குது. ஷோல்டர் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்குது ஃபீல். அண்டு நான் வந்து ஃபைட் இருந்தால் நான் ரொம்ப ஹைட்லாம் கிடையாது. எனக்கு நார்மலாக ஒரு நல்ல கம்ஃபர்டபுள். பின்னாடி வந்து உட்காந்தேன்னா எனக்கு 2 காலும் டச் ஆகுது. இது வந்து இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா அட்வென்ச்சர் டூரிங், ஆஃப் ரோடிங் பைக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சேசி வந்து பெருசாக தெரியும். வெயிட் பேலன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். அசால்ட்டாக ஜாலியாக நான் பாட்டுக்கு இது ஃப்ரீயாக தரலாம். எனக்கு ஒரு கஷ்டமும் ஃபீல் ஆகலை. ஓகேவா? நான் பாட்டுக்கு ரெண்டு எல்லாம் கொண்டு போகலாம்.
வண்டி தள்ளுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. யார் வேணாலும் ஈஸியாக தள்ளிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப பயில்வானாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னதான் இது 313 சிசியாக இருந்தாலும் வண்டி பார்க்க பயங்கர பெருசு. ஏதோ ஹையர் சிசி வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ ரோட்டில் நீங்கள் நார்மலாக ஹைவேஸில் போனீங்கன்னா BMW ஒரு பைக் இருக்குங்கிற தெரியாதவங்கலாம் பார்த்தா அவங்க இந்த வண்டியை கேட்குற ஒரே கேள்வி, என்ன 500 சிசிக்கு மேலே இருக்குமாப்பா? அப்படி தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் 2-3 ஹைவே ட்ரிப் நான் அடித்தாச்சு. ஒரு டைம் கேரளா போயிட்டு ஒரு டைம் பெங்களூர் வந்துட்டேன். ஸோ வண்டி பார்க்க வந்து ரொம்ப பெரிய சிசி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படி தான் போர்ட்ரே பண்ணணும். நீங்கள் சைட் பாக்ஸ், சைட் பேனியர்ஸு, டாப் பாக்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லி லோடட் பைக்கில் நீங்கள் ஒரு ரைடிங் கீரை வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு 500+ சிசி பைக்ஸ் ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீலும் கொடுக்கும். அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா டேங்க்லாம் பெருசாக இருக்குது. இது வந்து இம்பார்ட்டண்ட் ப்ரோஸ். ரீசன் என்னென்னா எல்லா டைப் ஆஃப் பைக்ஸ், அட்வென்ச்சர், டூரிங், இல்லாட்டி நார்மல் பைக்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்டாக் ஹெட்லாம்போட பவர் வந்து ரொம்ப கம்மி, நேரோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த வண்டியில் அந்த இஷ்யூ கிடையாது. ஸ்டாக் ஹெட்லாம்ப்லேயே செம்ம பவர். அதை பற்றி நான் தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த வண்டியை சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு. இந்த வண்டிக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே எல்இடி. இந்த கிளச்சும் பிரேக்கும் இந்த லீவர்ஸ் எல்லாமே அட்ஜஸ்டபுளில் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன் த கோவில் உங்களுக்கு நீங்கள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னடா பிரேக்கிங் பிடிக்கிற எஃபெக்டா இல்லை கிளச்சு பிடிக்கிற இன்டென்சிட்டி அதிகமாகுமான்னு கேட்டால் கிடையாது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நிறைய பேர் ஷார்ட் ஃபிங்கர்ஸ், இப்போ எனக்கே வந்து ஷார்ட் ஃபிங்கர்ஸ் இவ்வளோ தான் ரீச் இருக்கும். ஸோ நான் 2ல் வச்சுருக்கேன் பொசிஷன். சில பேர்த்துக்கு வந்து கை பெருசாக இருக்கும். ஸோ 2 வந்து அவங்களுக்கு இந்த இடத்துலேயே கிளச் பிடிக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால அவங்க வந்து இதை சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் பின்னாடி. ஸோ அதுக்கு தான் இந்த அட்ஜஸ்டபிள் மெக்கானிசம் உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் மேஜர் ப்ரோஸ் என்னென்னா, வண்டியோட ஆக்சலரேஷன் பிக்கப் ரொம்ப அதிகம். ரைட் பை வயர் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்கனால நல்ல ஆக்சலரேஷன் இருக்குது. அண்ட் கிரவுண்டு கிளியரன்ஸ் வந்து 220 mm கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக ஈஸியாக ஆஃப் ரோடிங் பண்ண முடியும். பிரச்சனையே இல்லை. இந்த கர்ப் வெயிட்டுங்கிறது வண்டியோட வெயிட் நார்மல் டெட் வெயிட்டும்பாங்க. வித்தவுட் எனி ஆக்சசரிஸ் ஆர் சைட் ஃபிட்டிங்ஸ் வண்டியோட வெயிட் வந்து 169.5 kg நம்ம தான். டாப் ஸ்பீடு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க வண்டியில் டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்னு. நான் பர்சனலாக ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிற 1000 km தாண்டுற வரைக்கும் நான் 80க்கு மேலே போவே இல்லை. இனிமேல் தான் டெஸ்ட் பண்ணணும். பட் கம்பெனி அவங்க மேனுவலில் போட்டிருக்க டாப் ஸ்பீடு வந்து 143 அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸாக அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு போகும். வித்து லோடெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கலர் ஸ்கீம். இங்கே ரேசிங் ரெட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. இங்கே ரெட் கலர் இருக்குது, இங்கே பிளாக் கலர் இருக்குது. இவங்ககிட்ட மொத்தம் 4 கலர் வேரியன்ட் இருக்கும். ஒன்று ஃபுல் பிளாக், இல்லாட்டி பிளாக் வித் கோல்டு கலர் மிக்ஸ். இந்த இடம் ரெட்டுக்கு பதிலாக கோல்டன் கலர் மிக்ஸில் வரும். அப்படி இல்லாட்டி போலார் ஒயிட், நார்மல் BMW லோகோவில் என்ன கலர் இருக்கோ ப்ளூ வித் ஒயிட் மிக்ஸு அதுதான் வரும். லாஸ்ட் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ரேசிங் ரெட்டு. ஸோ கலர் வேரியன்ட் நல்லா வச்சுருக்காங்க. அண்ட் டியூவல் சேனல் ABS இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் ப்ரோஸ். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இந்த வண்டியை சூஸ் பண்ணேன். ப்ரோஸ் மட்டுமே எல்லா வண்டிக்கும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா வண்டிக்கும் இருக்கும். அது BMWக்கு கொண்டு இருக்கும். என்னென்ன கான்ஸுங்கிறது நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ மறக்காம ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த வண்டியை எடுக்கலாமா வேண்டாமாங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ கான்ஸுக்கு வரலாம். BMW 310 GSோட கான்ஸ் ஃபஸ்ட் என்னென்னா, ரேட்டு ரொம்ப அதிகங்க. அதாவது ஆன் ரோடு தமிழ்நாட்டில் 4.25 வித் ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸ் 1 இயருக்கு எடுத்து இன்சூரன்ஸு, ரோட் டேக்ஸு எல்லாமே சேர்த்து 4.25ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஹிமாலயன் 452 புது மாடலே வந்து 3.25 கிடைக்குது உங்களுக்கு. அப்படி இருக்கிற 4.25ங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. இது பர்சனலாக கேட்டால் இதனால தான் வண்டியோட சேலும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓடுது. பாக்கி அதை வண்டியை கம்பேர் பண்ணுறோம். இதே செக்மெண்ட்டில் KTM 390 அட்வென்ச்சர் இருக்குது, ஹிமாலயன் 411, 452 இருக்குது, HZ இருக்குது. இந்த மாதிரி நிறையா வேரியண்ட் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இதோட வண்டியோட ரேட் வந்து ரொம்ப அதிகம். அண்டு செகண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸு, சர்வீஸ், மெயின்டெனன்ஸு. என்ன தான் அவங்க ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும்தான் 1000 km ஒன்ஸ், செகண்டு தேர்ட் எல்லாமே 10,000 km ஒன்ஸ் தான். பட் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் சர்வீஸ் பற்றி ஒரு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ செலவாச்சுன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு அப்போ புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. இப்போ நான் இதில் இன்க்ளூட் பண்ணல. சர்வீஸ் அண்ட் ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது காஸ்ட்லி. ஏன் தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இதே வண்டி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஏதோ ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்ட்ஸ் ஏதோ மிஸ் ஆச்சு. ஜெர்மன்லேருந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பார்ட்ஸ் வந்துச்சு. 3 months 4 months ஆச்சு வெயிட்டிங் பீரியட் பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு. இது ஒரு மேஜர் ட்ராபேக் வண்டியில். வண்டியை நீங்கள் நல்லா பார்த்து நல்ல கண்டிஷனில் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, தைரியமாக எடுக்கலாம். இல்லை ரொம்ப ட்ரும் இப்படிலாம் முறுக்கி போய் ஏதாவது பார்ட்ஸ்லாம் போச்சுன்னா ஒரிஜினல் பார்ட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர். கிடைக்கும், ஆனால் ரேட்டு தர்மத்துக்கு வச்சுருப்பாங்க. தேர்டு மேஜர் இஷ்யூ இந்த வண்டியில் என்னென்னா, சிட்டி ரைடிங்க்கு வந்து இந்த வண்டி அடாப்டே கிடையாது.
அதுதான் ஃபேக்ட்டு. எல்லாம் சொல்லுவாங்க BMW எடுத்துட்டு நம்ம சிட்டியில் ஓட்டலாம்னு சொல்லிட்டு. வண்டி வந்து பெருசாக இருக்குது. இந்த டாப் பாக்ஸு பேனேஸ்லாம் தூக்கிடுங்க, தூக்கினாலே வண்டி ரொம்ப பெருசு. இந்த பெருசை வச்சுட்டு நீங்கள் சிட்டி டிராஃபிக்குள்ளே எஸ்பெஷலி பெங்களூர் சென்னையிலாம் இருந்தீங்கன்னா ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஓட்டிடலாம் பூரலான்னு சொல்லிட்டு இப்படி பூந்து போயிடுவோம். பின்னாடி வரவங்க ஒருத்தர் முட்டினாலும் நம்ம வண்டிக்கு தான் இம்பேக்ட்டு. அது பார்ட்ஸு மெயின்டெனன்ஸு அப்படி இப்படின்னு போயிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறதுங்கிறது ஒரு மேஜர் மைனஸு. இன்னொரு ரீசன் சிட்டியில் ஏன் ஓட்ட முடியாதுன்னா, சிட்டியில் அசால்ட்டாக ரேடியேட்டரு ஆன் ஆஃப் ஆகும். எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க, 4-5 டைமாச்சு ரேடியேட்டர் ஆன் ஆகிடும். ஏன்னா டிராஃபிக் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இருந்துச்சுன்னா ரேடியேட்டர் ஆன்லேயே தான் இருக்கும் உங்களுக்கு. ரேடியேட்டர் ஆன் ஆச்சுன்னா ஹீட்டு தர்மத்துக்கு வரும். ஹீட் எப்படி வெளியில் போகும்னா, உங்கள் தொடைக்கு தான் ஃபுல் ஹீட்டு வெளியில் வரும். உங்கள் தொடையில் தான் இம்பேக்ட் விழுகும். பில்லியனும் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு மேஜர் மைனஸ். சிட்டி ரைடுக்கு வந்து இந்த வண்டி வந்து சூட்டே ஆகாது. எப்போ சூட் ஆகும்னா, உங்கள் சிட்டியிலே நீங்கள் ஓட்டுற டைமிங்ஸ்க்கு டிராஃபிக்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். சர்வீஸ் சென்டரும் பைக்கு ஷோரூமும் வந்து ஒரு மேஜர் கான்ஸ். பெங்களூரில் 2 சர்வீஸ் சென்டர் தான் இருக்குது, 2மே கோரமங்கலாவில் தான் இருக்குது. அதில் நான் சர்வீஸ் விடலான்னு சொல்லிட்டு பைக்கை ஒரு சர்வீஸ் சென்டர் கால் பண்ணால், சார் எங்களோட மிஷின் ரிப்பேர், அதனால் இந்த வீக் ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ண முடியாதுன்ட்டான். அசால்ட்டாக சொல்லிட்டான். இன்னொரு சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் விட முடியும். புக் பண்ணிட்டு தான் போய் நம்ம பைக்கு நீங்கள் விடுற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் மொத்தமாகவே 3 இடத்துல தான் இருக்குது. கோயம்புத்தூர், மதுரை, சென்னை தான் ஹெட் ஆஃபீஸ். அங்கே தான் எல்லா மேஜர் புக்கிங் பண்ணோம். நான் சென்னையில் டெம்பரரி போட்டு தான் நான் கோயம்புத்தூர் வந்தேன். அதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ சர்வீஸ் சென்டர் இவங்க வந்து நிறைய இடத்துல வச்சுருக்கலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் இன்கேஸ் சேலம் அந்த மாதிரி இருந்தால் கூட பைக் எடுத்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூருக்கு தான் வரணும். ஸோ இதெல்லாம் ஒரு மேஜர் இன்கன்வீனியன்ஸ்ன்னே சொல்லலாம் டிரைவர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் கான்ஸ் பார்த்தா, 80ல் போகிற போது வைப்ரேஷன் இருக்குது. எல்லா வண்டியிலுமே வைப்ரேஷன் வரும். ஏன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜினுங்கிறனால கண்டிப்பாக வைப்ரேஷன் வரும். பட் ஹேண்டில் பாரில் எனக்கு வைப்ரேஷன் வரல. எனக்கு எங்கே வைப்ரேஷன் வந்துச்சுன்னா, இந்த ஃபுட் ரெஸ்ட்லேயும் சீட்லேயும் எனக்கு வைப்ரேஷன் வந்துச்சு. சீட்டில் வைப்ரேஷன் வரதுங்கிறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டே இருக்காது. ஏன்னா சீட்டில் தான் நம்ம உட்காந்துட்டு போவோம். அந்த ரைடிங் போஸ்டரே சேஞ்ச் ஆகும் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா. இந்த வைப்ரேஷன் வராமல் பார்த்துருக்கலாம், அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். சீட்டில் ரொம்ப வைப்ரேஷன் வருதான்னு கேட்டால் கிடையாது. மைல்டு வைப்ரேஷன், ஃபுட் ரெஸ்ட்டில் மைல்டு வைப்ரேஷன். இது நான் மேஜர்னு சொல்ல மாட்டேன், மைனர்னு கூட சொல்லலாம். சைடு பேனியர்ஸ் போடுற போது இவங்க சைலன்சர் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஏற்றி வச்சுருக்காங்க. அதனால் சைட் பேனியர்ஸ் போடணுன்னா நீங்கள் வெளியில் தள்ளி ஒரு இன்ச்சு கிட்ட இல்லை 3-4 இன்ச் தள்ளி வச்சு தான் நான் வைக்க முடியும். அப்படி தான் நான் பொசிஷன் பண்ணியிருக்கேன். இது நிறையா ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணுற மெக்கானிக்ஸ்க்கு தெரியறது இல்லை. ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க எனக்கு. பட் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஷேக் எதுவுமே இல்லை எனக்கு. ஹைவேல டூர் பண்ணுற போது எனக்கு பெருசாக ஷேக்கு, இந்த விண்டு பிளாஸ்ட் அதெல்லாம், அந்த வண்டி வாப்லிங் எதுவுமே இல்லை. ராயல் என்ஃபீல்டு ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க இந்த இஷ்யூ. 411 இருந்த இதே இஷ்யூவில் அவங்க ரெக்டிஃபை பண்ணி 452ல் சைலன்சரை கீழே கொண்டு போயிட்டாங்க. ஸோ சைட் பேனஸ் வைக்கிறையா வச்சுக்கோ, சாடில் பேக்ஸ் வைக்கிறையா வச்சுக்கோ, எது வேணாலும் வச்சுக்கோ, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஹீட்டும் உனக்கு வராமல் இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து BMW கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணலாம். இனி அடுத்த வர வேரியண்ட்டில் பண்ணாங்கன்னா வண்டியோட சேல்ஸும் நல்லா இருக்கும். அண்ட் அவங்க ரேட்டு ஓவரால் ஆன்ரோட் ப்ரைஸை கம்மி பண்ணாங்கன்னா வண்டியோட சேல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓவரால் ரேட்டிங் நான் சொல்கிறேங்க இந்த வண்டிக்கு. ஹைவே டூரிங் ஓட்டுறீங்களா, என்ன மாதிரி நீங்கள் லாங் நிறையா போவீங்களா, தாராளமாக இந்த வண்டி எடுங்க. மைலேஜ் உங்களுக்கு 35 வருது, எக்ஸலண்ட் மைலேஜ். சீட்டிங் பொசிஷனு, போஸ்டரு, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, கம்ஃபர்ட்டு, சஸ்பென்ஷனு, அதுக்காகவே வண்டி எடுக்கலாம். சிட்டிக்கு டெய்லி யூசேஜ் பண்ணுற மாதிரி இந்த KTM டியூக் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஆஃபீஸ் கம்யூனிகேட் பண்ணணும், அதுக்காக நான் இந்த வண்டி எடுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குலாம் இந்த வண்டி செட்டே ஆகாது. எனக்கே செட் ஆகாது. நான் அதனால தான் ஹார்னட் ஓட்டிகிட்டு இருக்கேன். டெய்லி டே டு டே ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஹார்னட் பைக் தான் வச்சுட்ருக்கேன். இந்த ஹைவே பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் யோசிச்சு நீங்கள் எடுக்க முடிஞ்சால் தாராளமாக போங்க. ரேட்டு உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்து உங்களால் ஓகே மேனேஜபிள். ஏன்னா ஆக்சசரிஸ் 1 lakh செலவு பண்ணியிருக்கேன். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், 1 lakh செலவு பண்ணியிருக்கேன். அது என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்கேங்கிறது வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. மேலே கார்டில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஆன் ரோட் 4.25. அடுத்த வருஷம் அவங்க மேபி ரேட் ஏற்றலாம், தெரியல. ஆக்சசரிஸ் ஒரு 1 lakh 5.25. இதை தவிர மெயின்டெனன்ஸு 1 இயருக்கு எப்படி நீங்கள் ஒரு 10 to 15,000 நீங்கள் செலவு பண்ணுவீங்க மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வரும். ப்ளஸ் அடிஷ்னல் நீங்கள் ப்ராப்பராக வண்டியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு இல்லாமல் இருக்கும். ரொம்ப உடச்சி ஓட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகாது. ஏன்னா காசு பிடிங்கிட்டே போயிட்டே இருப்பாங்க ஷோரூமில். நீங்கள் போய் விட்டு எடுத்தாங்க ஒரு பார்ட்ஸ் ஒரிஜினல் உடஞ்சா கூட ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரேட் அதிகம். ஸோ இதெல்லாம் பார்த்து நீங்கள் யோசிச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன் வேர்டிக்ட் என்னென்னா, இந்த வண்டி எடுக்கலாம் தாராளமாக. நீங்கள் ஹைவேஸ் ஓட்டுற பர்பஸாக இருந்தால், ஹைவேஸ் மட்டும் ஓட்டுற பர்சனாக இருந்தால் தைரியமாக நீங்கள் வண்டியை சூஸ் பண்ணுங்கள். நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. பில்லியனும் என்ஜாய் பண்ணி வண்டியை உட்காந்து ஒரு
ஹைவே ரைடு வரும். நீங்கள் லாங் ரைட்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா, பில்லியனோட போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம் நீங்கள். அதுதான் என் ஃபைனல் வேர்டிக்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரிவ்யூஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் பர்சனலாக ஃபீல் பண்ணதை வச்சு தான் சொன்னேன். நான் இந்த கம்பெனியை ப்ளேம் பண்ணணுமோ இல்லை மட்டம் தட்டணுமோ எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து என்னோட ஓன் பர்ஸ்பெக்டிவில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் பாக்கி அதர வண்டியும் நான் எதுவும் ப்ளேம் பண்ணுறதில்ல. என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் சொல்லிட்டேன், அவ்வளோதாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இந்த வண்டி நீங்கள் எடுப்பீங்களா மாட்டிங்களா, எப்படி இருக்குங்கிறது. ஸோ இனி நிறைய வீடியோஸ் வரும். லேபக்ஷி அடுத்த வீடியோ லான்ச் பண்ணுவோம். இனி அட்வென்ச்சர், டூரிங், ஆஃப் ரோடிங் எல்லாமே வரும். தர்மத்துக்கு சுற்றுறதா இனி வேலையே நம்மளுக்கு. அதனால் ட்ராவலர்ஸ் ரிலேட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எஃபிலையும் வீடியோ போட்டுட்ருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறேன், எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.